வணக்கம் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், உங்கள் பாஸ்கரன் பேசுகிறேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்மளுடைய பட்டா, நமக்கு கிடைக்கிற பட்டாவில் பிழைகள்லாம் ஏற்பட்டுருக்கு. அந்த பிழைகள்லாம் எப்படி சரி பண்ணுறது, அதுவும் பார்த்திங்கன்னா இந்த நம்ம பத்திரப்படி நம்ம பெயரில் பட்டா கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த பெயர்லேயே சில நேரங்களில் பிழை ஏற்படுது. அந்த பிழையை எப்படி சரி பண்ணுறதுன்னு இப்போ சொல்லியிருந்தேன். மேலும் இந்த நம்ம நிலத்தினுடைய வகைப்பாடு இருக்குது இல்லைங்களா, நஞ்சை புஞ்சை மானாவாரின்னு இருக்குது இல்லைங்களா, அந்த வகைப்பாடில் கூட சில நேரங்களில் ஆன்லைனில் டைப்பிக்கல் எரர் ஆகிட்டு அதுவும் ஒரு பிழையாக ஏற்பட்டுடுது. அந்த பிழையை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் இந்த விஸ்தீர்ண பிழை, நம்மளுடைய இடத்தினுடைய விஸ்தீர்ணம் ஏரியா இருக்குது இல்லைங்களா, அந்த ஏரியாவில் கூட பிழை ஏற்பட்டுடுது. அந்த பிழையெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படின்றது ஒரு தனியாக வீடியோ போட்டிருந்தேன். அதையும் நீங்கள் பார்த்து உங்களுடைய ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் சரி பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் சொல்ல போகிறேன். என்னென்னா, இந்த டவுன் சர்வே அப்படின்னு முடிஞ்சிருக்கு இல்லைங்களா, கடாஸ்ட்ரல் சர்வேன்ற ரெக்கார்டாக இருந்து அது முனிசிபல் லிமிட்டாவோ கார்ப்பரேஷன் லிமிட்லேயோ டவுன் சர்வேன்ற சிஸ்டத்தில் கவர்மெண்ட்லேயே சர்வே பண்ணி வந்த ரெக்கார்டு தான் அந்த டவுன் சர்வே, டிஎஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்லுவோம், டவுன் சர்வே லேண்ட் ரிஜிஸ்டர். அந்த டவுன் சர்வே லேண்ட் ரிஜிஸ்டரில் நமக்கு பட்டா கொடுக்குறாங்க. அந்த பட்டாவோடு பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான், பெயரில் பிழை இருக்கலாம், வகைப்பாட்டில் பிழை இருக்கலாம். அந்த பிழையெல்லாம் நான் ஏற்கனவே என்ன சொல்லணும் அதே மெத்தடில் தான் தாலுகா ஆஃபீஸில் மனு கொடுத்து சரி பண்ணிக்கணும். இந்த வீடியோவில் சொல்ல பொறுத்து என்னென்னா, கார்லேஷன் எரர் அப்படின்னு ஏற்படுது. என்ன, நம்ம பழைய சர்வே நம்பரில் நம்ம பத்திரம் இருக்கும், டவுன் சர்வேயில் பிளாக் நம்பரு, அதுக்கு உண்டான டவுன் சர்வே நம்பர் போட்டிருப்பாங்க. அந்த பட்டாவிலே ஒரு காலம் ஒன்று இருக்கும், என்னென்னா பழைய நம்பரும் லெட்டரும் அப்படின்ற காலம் தான் பழைய நம்பருக்கு உண்டான தொடர்பு, கார்லேஷன். அந்த கார்லேஷனில் எரர் ஏற்படுதுங்க. அந்த எரர்லாம் கூட நம்ம சரி பண்ணிக்கணும், இல்லைன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் நீங்கள் வச்சுருக்கிற அந்த பட்டாவும் உங்கள் பத்திரத்துலேயும் கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த பழைய சர்வே நம்பர் கரெக்டாக இருக்குதா, சப்டிவிஷன் நம்பர் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பாருங்கள். அது ஏதாவது பிழை இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் பத்திரத்தினுடைய காப்பியை தாலுகா ஆஃபீஸில் ஒரு மனுவாக எழுதி பத்திர காப்பி ப்ளஸ் அந்த எரராக இருக்கக்கூடிய அந்த பட்டா காப்பி இணைச்சி, என்னுடைய பட்டாவில் அந்த கார்லேஷன் எரர் இருக்குது, அது எரரை சரி பண்ணி எனக்கு சரியான பட்டா கொடுங்க மனு கொடுத்தீங்கன்னா தாசில்தார் சர்வே செக்ஷனுக்கு அனுப்புவார். சர்வே செக்ஷனில் அந்த பழைய எஃப்எம்பியை பிளாக் மேப்பில் பிளாட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த பிளாக் மேப்போட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அந்த எரர் இருந்ததுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொப்போசல் அனுப்புவாங்க. அந்த ப்ரொப்போசல் தாசில்தார் ஆர்டிஓக்கு அனுப்பி ஆர்டிஓ ஆர்டர் போட்டதும் கம்ப்யூட்டரில் மாற்றிடுவாங்க. நம்ம எந்த பிழையும் இல்லாத மாதிரி ஒரு பட்டா வச்சுக்கிட்டோம்னா நம்ம இடம் அனுபவம், நம்மளுக்கு உண்டான தாய் பத்திரத்தோடு நம்மளுடைய பத்திரம் பட்டாலாம் இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் வராதுன்றதுனால தான் இவ்வளோ சொல்கிறேன். நீங்கள் பார்த்து பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நல்ல விவரங்கள் வரும்போது உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன், பார்த்து பலனடையுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.